ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். காட்டு விலங்குகள் எப்பவுமே காடுகளில் தான் வாழும். ஆனால் மக்கள் தொகை அதிகரிக்க காடுகளை ஆக்கிரமிக்கிறதும் அதிகரிக்குது. இப்படி காடுகளை மனிதர்கள் ஆக்கிரமிக்கும் போது வறட்சியான இல்லைன்னா பாலைவன பகுதிகளை எல்லாம் ஆக்கிரமிக்க மாட்டாங்க. ரொம்ப செழிப்பான உணவு தண்ணி இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற பகுதிகளை தான் ஆக்கிரமிப்பாங்க. இந்த உணவு மற்றும் தண்ணிக்காக தான் காட்டு விலங்குகள் மனிதர்கள் வாழ்கிற பகுதிக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் ஒரு காட்டு விலங்கை திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த ஃபீலிங் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும்னு தான் சொல்லணும். வீடுகளுக்குள் அல்லது மனிதர்கள் வாழ்கிற பகுதிகளுக்குள் நுழைஞ்ச காட்டு விலங்குகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னை கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. குரோக்கடைல்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டு கதவை திறக்க போகிறீங்க. அப்போது கதவுக்கு பின்னாடி ஒரு முதலை நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஃப்ளோரிடாவில் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்க்க போயிருக்காரு. அப்போதான் அவரோட வீட்டு முன் கதவுக்கு முன்னாடி இப்படி ஒரு முதலையை பார்த்துருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள எப்படியாவது நுழையணும்னு அந்த முதலை அந்த வீட்டையே சுத்தி நடந்திருக்கு. ஆனா உஷாராகிக்கிட்ட அந்த வீட்டோட ஓனர் வீட்டோட எல்லா கதவுகள் ஜன்னல்களையும் லாக் பண்ணியிருக்காரு. வெளிநாடுகள்ல எல்லாம் வீக்கெண்ட்ஸ்ல வீடுகளுக்கு பின்னாடி இருந்து பார்ட்டி கொண்டாடுறது வழக்கமான ஒண்ணு. இப்படித்தான் ஒரு ஃபேமிலி பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. சீஃப் கெஸ்டா வந்த கரடியை பார்த்து மொத்த குடும்பமும் பயந்து போய் அந்த இடத்தை விட்டு தூரமா போயிருக்காங்க. அவங்க சமைச்சுக்கிட்டு இருந்த உணவோட வாசனையால தான் இந்த கரடி மனுஷங்களோட பார்ட்டியில வந்து ஜாயின் பண்ணிருக்கு. அவங்களும் கரடியை விரட்டுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது போகிறதாவே இல்ல. கடைசியில அந்த கரடி அதோட பங்கை எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருக்கு. ஒரு சில இன கரடிகள் ரொம்பவும் சாதுவானது. ஆனா கிறிஸ்லி கரடிகள் ஆபத்தானது மற்றும் ஆக்ரோஷமானதும் கூட. கிறிஸ்லி கரடிகள் அதுங்களோட எல்லையை வெறித்தனமா பாதுகாக்கும். அதுங்களை யார் நெருங்கி போனாலும் ஆக்ரோஷமா தாக்கும். ஆனா இந்த கிறிஸ்லி கரடி தவறுதலா மனிதர்கள் வாழ்ற பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஓனர் வெளியே போயிட்டு வந்து வீட்டோட பேக்யார்டுக்கு போயிருக்காரு. வீட்டோட பேக்யார்ட்ல இந்த கிறிஸ்லி கரடியை பார்த்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கரடி அந்த வீட்டை விட்டு கிளம்பி இருக்கு. கிளம்பும் போது கூட அந்த வீட்டுக்காரங்களை நக்கல் பண்ற விதமா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு கிளம்பி இருக்கு. கரடிகள் புத்திசாலித்தனமான விலங்குகளான்னு யார்கிட்டயாவது கேட்டா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல கரடிகள் ரொம்பவும் புத்திசாலித்தனமா செயல்படும். இந்த வீடியோல ஒரு கரடி ஒரு ஹோட்டல் முன்னாடி இருக்கிற குப்பை தொட்டிய ஆட்டையை போட்டுட்டு போகிறத நீங்க பார்க்கலாம். ஹோட்டல் முன்னாடி இருக்கிற குப்பை தொட்டினா கண்டிப்பா அதுல உணவு இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகிறது கண்டிப்பா கரடிக்கு லாபம் தான். ஒரு சிலர் அவங்களோட குழந்தைகளுக்காக குட்டி ஸ்விம்மிங் பூல வீடுகளுக்கு பின்னாடி கட்டி வைப்பாங்க. அதே மாதிரி நியூ ஜெர்சியில ஒரு வீட்டோட பின்னாடி இருந்த ஸ்விம்மிங் பூல்ல பல குட்டி கரடிகள் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு தாய் கரடியும் 5 குட்டி கரடிகளும் ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்த வீடியோ இன்டர்நெட்ல ரொம்பவும் வைரல் ஆகி இருக்கு. இது மாதிரி இன்னொரு கரடி ஒரு வீட்டுக்குள்ளாடி புகுந்து பியானோல மியூசிக் போட ட்ரை பண்ணிருக்கு. அப்புறமா கிச்சனுக்குள்ளாடி நுழைஞ்சி ஃப்ரிட்ஜை திறந்து உணவுகளை திருடி சாப்பிட்டுருக்கு. இந்த மாதிரியான புத்திசாலித்தனமும் திறமைகளும் கரடிகள் கிட்ட நாம நினைக்கிறத விடவும் அதிகமாவே இருக்கு. ரக்கூன்ஸ். ரக்கூன்ஸ் அமெரிக்கா அண்ட் அதை சுத்தி உள்ள நாடுகளில் தான் அதிகமா வாழுதுங்க. ஐரோப்பா அண்ட் ஆசியால ஒரு சில பகுதிகளில் வாழுதுங்க. பொதுவா ரக்கூன் ஒரு காட்டு விலங்கு. காடுகள்ல வாழ்றதுக்கு தான் இதுங்க அதிகம் விருப்பப்படும். இதுங்க ரொம்ப அமைதியான விலங்குகள். அதனால ஒரு சிலர் இதுங்களை செல்ல பிராணியாவும் வளர்க்குறாங்க. ரொம்ப நாளா பூட்டி கிடந்த ஒரு வீட்டுக்கு அதோட ஓனர் மறுபடியும் குடித்தனம் பண்ண வந்திருக்காரு. ஆனா ஆல்ரெடி அங்க ஒரு ஃபேமிலி அவருக்கே தெரியாம குடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. மொத்தமா 11 ரக்கூன்ஸ் அந்த வீட்டுக்குள்ளாடி இருந்திருக்கு.
ரொம்ப நேரம் முயற்சிக்கு அப்புறமா எல்லா ரக்கூன்ஸையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. லோகஸ்ட். இந்த வெட்டுக்கிளி தாக்குதல்களை கூட இயற்கை பேரிடர்கள்ல ஒண்ணுன்னு தான் சொல்லணும். ஆப்பிரிக்க நாடுகள்ல வெட்டுக்கிளி தாக்குதல்கள் அடிக்கடி நடக்கும். கடந்த வருடம் இந்தியால கூட நடந்தது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டது. பயிர்களை எல்லாம் தின்னு தீத்ததுக்கு அப்புறமா பல வெட்டுக்கிளிகள் அங்க இருந்த வீடுகளுக்குள்ளாடியும் நுழைஞ்சிருக்கு. இப்படி மனிதர்களோட உணவுலையும் கைய வச்சு மனிதர்களோட வீட்டுக்குள்ளாடியும் நுழைஞ்சு குடைச்சல் கொடுத்துருக்குதுங்க இந்த வெட்டுக்கிளிகள். ஃபாக்ஸ். நரிகள் கோழி பண்ணைகளுக்குள்ளாடி நுழைஞ்சி கோழிகளை பிடிச்சி சாப்பிட்டு பண்ணைக்காரர்களை கடுப்பேத்துறது அடிக்கடி நடக்கிற ஒண்ணு. இது மாதிரி தான் இரவு நேரத்துல ஒரு நரி ஒரு குட்டி கோழி பண்ணைக்குள்ளாடி நுழைஞ்சிருக்கு. கோழிகளோட சத்தத்தை கேட்டு பண்ணைக்காரர் பண்ணைக்கு போய் பார்த்திருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு வந்தது ஒரு டம்மி பீஸ்ன்னு. அந்த நரி கோழிகளை எதுவுமே பண்ணாம ஒரு ஓரமா போய் உட்காந்துருக்கு. இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னதுன்னா, அங்க இருந்த கோழிகளும் கூட அந்த நரியை பார்த்து பயப்படாம இருந்திருக்கு. பைத்தான்ஸ். பைத்தான்ஸ் ரொம்பவுமே ஆபத்தான பாம்புகள். மனிதர்களை கூட தாக்கக்கூடிய ஆக்ரோஷமான பாம்புகள் தான் இந்த பைத்தான்ஸ். இப்படிப்பட்ட ஒரு பைத்தான் வீட்டுக்குள்ளாடி நுழைஞ்சதுன்னா அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதில்லை. அமெரிக்கால ஒரு வீட்டோட தோட்டத்துல ஒரு பைத்தான் நுழைஞ்சிருக்கு. உடனே அந்த வீட்டுக்காரங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த பைத்தானை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த பைத்தான் பசியாவும் ஆக்ரோஷமாவும் இருந்திருக்கு. பல முறை அதிகாரிகளை தாக்குறதுக்கு அந்த பைத்தான் ட்ரை பண்ணியிருக்கு. கடைசியில ரொம்ப நேரம் முயற்சிக்கு அப்புறமா அந்த பைத்தானை பிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.